என் அன்பு சொந்தங்களுக்கு அன்பான வாழ்த்துக்கள். இது உங்களின் டெரஸ் குக்கிங் சேனல். நான் உங்கள் மீரான். இன்றைக்கி நம்ம ரவா மொறுமொருண்டு ரவா பொடி தோசை செய்ய போகிறோம். சாதா கோதுமை மாவு வலுவலுன்னு இருக்கும், யாருக்கும் பிடிக்காது. இது மொறுமொருண்டு இருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். எளிமையான முறையில் நம்ம செய்கிறோம், வாங்க பார்க்கலாம். கோதுமை மாவு, அரிசி மாவு, ரவை, தயிர், உப்பு, கொத்தமல்லி, இட்லி பொடி, இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். அளவு என்னென்ன அளவுங்கிறத நான் செய்யும்போது சொல்கிறேன். கோதுமை மாவு இந்த மெஷர்மெண்ட்டு நீங்கள் எதில் எடுக்கிறீங்களோ, ஒரு கப்புக்கு அரை கப்பு அரிசி மாவு, அந்த வீதை கணக்கு பண்ணணும். இப்போ நான் 1.5 கப்பு கோதுமை மாவு போடுறேன், 3/4 கப்பு அரிசி மாவு போட போகிறேன். இப்போ 1 கப்பு போட்டேன். இப்போ அரை கப்பு, 1.5 கப்பு கோதுமை மாவு, 1 கப்புன்னா அரை கப்பு அரிசி மாவு, 3 ஸ்பூனு ரவை சேர்க்கணும். அதனால் இப்போ நான் 1.5 கப்பு கோதுமை மாவு சேர்த்ததால் 3/4 கப்பு அரிசி மாவு சேர்க்குறேன். வறுக்காத ரவை 1 கப்புக்கு 3 ஸ்பூன் போடணும். இப்போ நம்ம 1.5 கப்புக்கு 4.5 ஸ்பூன் போடுவோம். இப்போ இதெல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ தேவையான உப்பு சேர்த்துக்கணும். உப்பு அவங்கவுங்க தேவைக்கு பார்த்து எப்படி தேவையோ அப்படி போட்டுக்குங்க. மாவு, வெறும் மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்துட்டு ரவை, அரிசி மாவு, கோதுமை மாவு எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகட்டும். அரை கப்பு தயிர், புளிக்காத தயிராக போட்டுக்குங்க. இப்போ இதுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றிங்க. முதல்ல கொஞ்சமாக ஊற்றி கரைச்சி பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்குங்க. மாவு கரைச்சி வச்சு 20 நிமிஷம் ஆயிடுச்சு. தோசை தவாவை நல்லா ஹையில் வச்சுருந்தோம். இப்போ நம்ம தோசை ஊற்றும் போது சிம்மில் வச்சுருக்கோம். ஒரு 2 நிமிஷம் சிம்மில் வச்சு விட்டுட்டு இப்போ நீங்கள் தோசை ஊற்றுங்க. இப்போ நம்ம ஊற்றின தோசை நல்லா கிறிஸ்பியாக பேப்பர் மாதிரி நல்லா மொடுமொடுன்னு வந்திருக்கு பாருங்கள். அருமையான முறையில் மொறு கோதுமை பொடி தோசை ரெடி ஆயிடுச்சு. எல்லாருக்கும் பிடிக்கும். பாருங்கள், நல்லா கிறிஸ்பியாக ஓடு மாதிரி நல்லா இருக்குது. உடைச்சா உடையிற மாதிரி நல்லா மொறுன்னு இருக்குது. யாருக்கும் கோதுமை தோசை சாப்பிடாதவங்க கூட இந்த தோசை விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைங்களும் நல்லா சாப்பிடுவாங்க. தொட்டுக்கிறதுக்கு தேங்காய் சட்னி, கார சட்னி எது பண்ணாலும் நீங்கள் வச்சுக்கோங்க. செஞ்சு எல்லோரும் சாப்பிட்டு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்கள் மீரான்.